வாழை இந்த மூவியோட ரிவ்யூ தான் அது. நான் இந்த படத்தோட ரிவ்யூஸை யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணனால தான் இந்த படத்துக்கு கிளம்பி போனேன். படம் போனப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது படம் 20 minutes மட்டும்தான் நல்லா இருக்கு, மித்தது எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன். பெய்டில் தான் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க போல. கிட்டத்தட்ட என்னோட தாட் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் வெறும் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சருக்கு இருக்க லவ் தான் கொண்டு போயிட்டு இருக்கே தவிர வேற அதில் எதுவுமே இல்லை. என்னால் எந்த ஃபீலிங்ஸுமே எனக்கு வந்து கன்வேவே ஆகலை. என்னால் அந்த ஃபீலிங்ஸை வந்து ஃபீல் பண்ணவே முடியல. ஏன் கர்ணன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கர்ணனில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பல் இருந்தாலும் அந்த வலியும் ஃபீலிங்கும் நமக்குள்ளே இறக்கி வச்சுருந்தாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி கனத்து இதயமாக ஒரு ஃபீல் ஆகும். பட் இந்த படத்தில் எனக்கு எதுவுமே ஆகலை. கிளைமேக்ஸ் பார்த்தா கிளைமேக்ஸ் அந்த 20 minutes தவிர இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்களும் பெரிய கேமராமேன், பெரிய டைரக்டர், நானும் பயங்கரமாக ஷார்ட் வைப்பேன்னு சொல்லி காலுக்கு அடியில் ஷார்ட் வைக்கிறது, புறாவை பறைய வெள்ளம் ஷார்ட் வைக்கிறதுன்னு சொல்லியே அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஷார்ட் அப்படியே மட்டுமே போகுது. எனக்கு அது அப்பா என்னடா ஒரு நம்ம ஒரு 2x மூவிக்கு -2x மூவிக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோமா அப்படிங்கிற ஃபீலை கொடுச்சு. இப்போ தான் தெரிஞ்சு சோசியல் மீடியாஸில் ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷனில் தான் ஒரு மூவி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு பிடிக்கல. ஷார்ட் ஃபில்மாக எடுக்க வேண்டிய மூவியை ஃபீச்சர் ஃபில்மாக எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுக்கு 1008 முட்டு வேறு.